உண்மையிலேயே அவர்களுடைய தாய்மாமன்கள் 2 பேர்கள் இருந்திருந்தால் காலையே தரப்பட்டிருக்கும். அவ்வளோ பெருமைப்பட்டு இருக்கும். உங்களுடைய வழித்தோன்றல்கள் எல்லோரும் இவ்வளோ முன்னேறி வந்திருக்கிறதுக்கு உண்மையான காரணம் அந்த கவான் வக்கி அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த சாராம்சம் தான். உங்களுடைய கல்யாண மாமன் தாய் மாமனாக இருந்தாலும் அவர் குடும்ப ஒற்றுமையை நாங்கள் சொல்லும்போது சொல்லுவார், கெட் டுகெதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடுவோம், வருஷம் கூடுவோம். இப்போ அவர் மாமா இல்லை, 2 பேருமே இல்லை, இருந்தாலும் கெட் டுகெதர் நாங்கள் கூடுவோம். அவ்வளோ மாமாவுக்கு டிசம்பர் 8 கல்யாணி. இவருக்கு பாண்டியில் நாங்கள் ஒரு ஹோட்டல் எடுத்து அதில் நாங்கள் 3வது தலைமுறை வர எல்லா பிள்ளைங்களும் ஒன்று கூடி அவருடைய நினைவுகளை நினைப்போம். அவங்க சொன்ன வார்த்தை, வாங்குற கையா இருக்கணும், எப்போ பார்த்தாலும் வாங்கிட்டே இருக்கிற கையா இருக்கணும், கொடுக்குற கையா இருக்கணும். அதை நாங்கள் அவங்க குடும்பத்தில் எல்லாரும் பின்பற்றுறோம். அதே மாதிரி தான் எங்கள் மாமியார் குடும்பத்தில் மரியசுசை செல்வராஜ் சார் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் அந்த பண்பை நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எங்களுடைய வழிபொங்கல் ஜோஸ்பின்ன்றவங்க தண்டராம்பட்டில் எச்சமாகி போன வருஷம் 3 வருஷம் தான் அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆனாங்க. அப்போ அவங்களுடைய பணி விழாவுக்கு என்னுடைய கணவர் இல்லை, இருந்தாலும் என்னுடைய அவருடைய வழித்தோன்றர்களான அவருடைய அக்கா பிள்ளைகளோ தங்க பிள்ளைகளோ அக்கா என்று எந்த ஃபங்க்ஷனுக்கும் ஓட மாட்டாங்க, கூப்பிடுவாங்க, பார்த்தாலும் ஓடியாந்துருவாங்க. அப்போ நாங்கள் அங்கே போயிருந்தப்போ அது கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல். அந்த கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் பேசினாங்க பாருங்க, எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருந்துங்க. அதாவது வேறு ஸ்கூலில் போய் தான் அவங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க, அங்கே ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது கஷ்டம் இல்லையா, அதனால் கோஎஜுகேஷன், அதனால் அவங்க இங்கேருந்து போய் இதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம்லாம் இங்கே ஸ்கூல்லேயே எல்லாம் கட்டி முடிச்சுட்டு அந்த சென்டர் அங்கேயே அவங்க ஆரம்பிச்சாங்க. அதனால் நம்மளுடைய வழித்தோன்றல்கள் எல்லோரும் இவ்வளவு பெருமையாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் தாமஸ் கவான் வக்கி அவர்களை பற்றி ஒரு 3 பாயிண்ட் தான் சின்னதாக பேசிட்டு நான் விடைபெறுகிறேன்.